இன்னைக்கு let us knowல நம்ம பார்க்க போகிறது prepositions. அது என்னன்னு பார்க்கலாமா? The dog எங்கே இருக்கு? ஒரு வீடுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா? The dog is in front of the house. In front of அப்படின்னா முன்னாடி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த டாக் எங்கே இருக்கு? வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. அதை எப்படி சொல்லுவோம்? The dog is behind the house. Behindனா பின்னாடி. இந்த டாக் எங்கே இருக்கு? ரெண்டு வீட்டுக்கும் நடுவில் இருக்கு. அப்போ the dog is between the houses. Betweenனா ரெண்டுக்கும் இடையே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த ஆப்பிள் எங்கே இருக்கு? இது பின்னாடி இருக்கிறதுனால behind. இந்த பிக்சரில் வேர் இஸ் த ஆப்பிள்? முன்னாடி இருக்குது இல்லையா? அப்போ in front of. இதில் ஆப்பிள் எங்கே இருக்கு? இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு. அப்போ between. அடுத்த எக்ஸாம்பிள், இந்த டால் எங்கே இருக்கு? பாக்ஸுக்கு முன்னாடி. அதை எப்படி சொல்லுவோம்? The doll is in front of the box. முன்னாடினா in front of. இந்த டால் எங்க இருக்கு? ரெண்டு பாக்ஸ் நடுவில் இருக்கு. அதை எப்படி சொல்லுவோம்? The doll is between the boxes. Between. இந்த டால் எங்க இருக்கு? பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கு. The doll is behind the box. Behind. Next example, இந்த rabbit அது எங்கே இருக்குதுன்னு சொல்லுது. I am behind in front of the rock. இங்கே அது எங்கே இருக்குது? முன்னாடி இருக்கு. முன்னாடினா என்ன சொல்லணும்? In front of இல்லையா? நெக்ஸ்ட், இதில் rabbit எங்கே இருக்கு? மரத்துக்கு பின்னாடி. கரெக்ட். I am behind, between the tree. எது வரணும்? behind வரணுமா between வரணுமா? behind. அடுத்தது, இங்க rabbit எங்க இருக்கு பார்த்துக்கோங்க. I am in front of இல்ல between the bushes. இது எங்க இருக்கு? ரெண்டு புஷ்ஷுக்கும் நடுவுல. நடுவுலனா between. அடுத்து பார்க்க போறது before after. The yellow toy is before blue toy. Yellow பொம்மை blue பொம்மைக்கு முன்னாடி இருக்குது. முன்னாடிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? before. Here before indicates a position preceding. இந்த வாக்கியத்தில் பிஃபோருங்கிறது எதை குறிக்குது? பொசிஷன்னா இடம். முன்னாடி இருக்கிற இடத்த குறிக்குது. இதுக்கு முன்னாடி இது இருக்குது. The blue toy is after yellow toy. ஆனால் ப்ளூ டாய் எங்கே இருக்கு? ப்ளூ பொம்மை எங்கே இருக்கு? எல்லோ பொம்மைக்கு அடுத்தது. ஸோ இதோட ப்ளூவோட இடம் எல்லோவுக்கு அடுத்தது. அடுத்ததுங்கிறது ஆஃப்டர். ஆஃப்டர் இண்டிகேட்ஸ் அ பொசிஷன் ஃபாலோயிங். ஃபாலோயிங்னா அடுத்தது. ஸோ ஆஃப்டருங்கிறது அடுத்தது, பிஃபோருங்கிறது முன்னாடி. அடுத்த பிஃபோர் ஆஃப்டர் எக்ஸாம்பிள், 5 is after 4. இங்கே 5 4க்கு அடுத்தது இருக்கு இல்லையா? ஆஃப்டர். ஆஃப்டர் 4. 1 is before 2. 1 எங்க இருக்கு? 2க்கு முன்னாடி. ஸோ before 2. 3 is before 4. 3 எங்க இருக்கு? 4க்கு முன்னாடி. before. 6 is after 5. 6 எங்க இருக்கு? 5க்கு அடுத்தது. அப்போ after. அடுத்தது A is before B. A Bக்கு முன்னாடி. before. D is after C. D எங்க இருக்கு? Cக்கு அடுத்தது. after. E is before F. E Fக்கு முன்னாடி. முன்னாடினா before. B is before C.
B Cக்கு முன்னாடி before. அடுத்த before after example. Aditya is standing before Devi. Aditya எங்க இருக்கா? தேவிக்கு முன்னாடி. So before. Vaishali is standing after Anish. Vaishali எங்க? Anish அடுத்தது. அடுத்ததுங்கிறது after. Watermelon is before apple. Watermelon எங்க இருக்கு? பைனாப்பிளுக்கு முன்னாடி. அப்போ before. Banana is after apple. Banana எங்க இருக்கு? ஆப்பிளுக்கு அடுத்தது. அப்போ after. இதோட நம்ம இந்த grammar session over. Bye.